இதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் காந்தி பயன்படுத்திய ராட்டை முத்து வீட்டில் இருக்காமல, குஞ்சரத்தம்மாள் வீட்டில் இருக்காமலன்னு சொல்றாங்க. அந்த ராட்டையை வாங்கிட்டு வர்றார். அந்த ராட்டையை வாங்கிட்டு வந்து இங்க நடந்த ஒரு கண்காட்சியில், ஒரு மிக முக்கியமான கண்காட்சியில் ராட்டை பார்வைக்காக வைக்கப்படுகிறது. ராட்டை பார்வைக்காக வைக்கப்படுகிறது. 15 நாள் அந்த கண்காட்சி நடக்கிறது. 16வது நாள் குஞ்சரத்தம்மாள் கேட்கிறார், ராட்டை வந்து விட்டதா? ஏன்னா தினந்தோறும் அந்த ராட்டையை கும்பிடுறவங்க குஞ்சரத்தம்மாள் அந்த ராட்டையை கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எது நிலையா இருந்தாலும் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. புரோக்கர் முத்து அதை பார்த்து சிரிப்பார். காந்தி பயன்படுத்தினாருங்கிறதுக்காக தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அவரும் தெரியாம வந்து காந்தியை கொட்டி கும்பிட்டு போயிடுறாரு. அந்த ராட்டைய என்ன செய்வதுன்னே தெரியல. 16வது நாள் கேட்கிறாங்க, ராட்டை வந்துருச்சான். குஞ்சரத்தம்மாளுடைய மகன் பேர் குண்டு, ஆனா ஒல்லியா இருப்பார். முகமது ஷெரீப் எழுதவில்லை, என் வீட்டில் இருந்த ஒருவரே சொல்லி இருக்கிறார், அவர் பேர் குண்டுன்னு. அவர் ஒல்லியா இருப்பார். மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து பார்க்கிறார். ராட்டை அந்த குஞ்சரத்தம்மாள் வீட்டில இருந்து, புரோக்கர் முத்து வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தது அதானே? ஆமா, வாங்க அந்த குடோன்ல போய் பாருங்க. குடோன்ல போய் பார்த்தா எல்லா பொருள்களும் எப்படி இந்த நூலகம் புத்தக திருவிழா முடிஞ்சவுடன் இந்த இடம் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு குப்பையில் போட்டு வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் எல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு. அதுக்குள்ள அவர் தேடி எடுக்கிறார். நொறுங்கி போய் ராட்டை ஒண்ணும் இல்லாம கிடக்கு. அது என்ன பண்றதே தெரியல. அப்படியே அள்ளிக்கிட்டு போய் ஆனந்த கிருஷ்ணன் கொடுத்தா இது ஒண்ணும் முடியாது, புதுசு தான் பண்ணணுங்கிறாரு சௌராஷ்டிரக்காரர். யமுனேஸ்வரத்தில் இருக்கிறவர் கௌரி வல்லபர் தெருவில் இருக்கிறார். யமுனேஸ்வரத்திலே கௌரி வல்லபர் தெரு இருக்கிறது. யமுனேஸ்வரத்திலே மாடிக்காபூர் தெரு இருக்கிறது. யமுனேஸ்வரத்துக்கு மாடிக்காபூர் படையெடுப்பதற்காக வந்தார் என்கிற செய்தியும் இருக்கிறது. இதையெல்லாம் தந்தவர்கள் முகவை மண்ணிலே நமக்கு அற்புதமான நூல்களை தந்த முகவை ராஜமாணிக்கம், முகமது ஷெரீப் போன்ற மிகப்பெரிய எழுத்தாளர்கள். ஷெரீப் நம்மோடு இல்லை, ஆனால் ஷெரீப் எழுதிய புத்தகங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. நாம் இஸ்லாமியர்களாகவோ முஸ்லிம்களாகவோ கிறிஸ்டியர்களாகவோ அவர்களாகவோ இவர்களாகவோ பிரிந்திருக்கவில்லை. முகமது ஷெரீப் எழுதுகிறார், இங்கே இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த சமூகத்தினுடைய அடிப்படை கூறுகளாக இருந்ததால் முகவை செழித்து வளர்ந்தது என்பதற்கான பதிவுகள் இன்னும் ஆழமாக இருக்கிறது.